கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் உங்கள் மத்தியில் கர்த்தர் பேசுகிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பொதுவாக வேதத்தில் கடைசியில் வெளிப்படுத்த முன்னே யூதா பொது நிருபம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பொது நிருபத்திலேருந்து சில வார்த்தைகள் பேச கர்த்தர் கிருபை செய்வராக. கர்த்தர் நல்லவர். வருகிற நாட்களில் என்னென்ன நடக்க போச்சு வேதம் சொல்லுது. மற்றவங்க நான் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், அநேகர் இசைவில் நடக்கிற காரியங்கள், காசால் நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் பேசினே இருக்காங்க. பொதுவாக கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியப்படுத்து. நம்ம கண்டு தெரியாத காரியங்கள் தீர்க்கசமாக சொல்கிறாங்க. போர் நடக்க சொன்னாக்கா அது போர்க்கூடிய யுக்தி அவங்களுக்கு தெரியும், நமக்கு வெளிப்பாடு கிடையாது. இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகும். என்னால் கூட பேச முடியும், அது பொய்யா போயிடும். பொய்யா போயிடுச்சுன்னா கர்த்தருக்கு நான் விரோதியாக மாட்டிடுவேன். அதனால் 4 வார்த்தை இருந்தாலும் அது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகுமாக. ஆமென். யூதா அதிகாரத்தில் வெளிப்படை சுவிசேஷம் 3 அதிகாரம் யூதா. இது எழுதப்பட்ட அந்த அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். பொதுவான நிருபம் சொன்னாக்கா இந்த பைபிளில் என்னென்ன நடக்குது சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லிட்டார். இந்த பைபிளில் என்னென்ன நடக்குது சுருக்கமாக சொல்லிட்டார். துவக்கத்தில் முடிவுக்கும் ஒரு சுருக்கம். கர்த்தர் நல்லவர். இல்லை, முக்கியமாக நான் படிக்க வேண்டிய வார்த்தை, முதலாவது வார்த்தை யூதா அதிகாரத்தை 11வது வார்த்தை வசனம் படிக்கிறேன், கேளுங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, ஒன்று காயினுடைய வழியில் நடக்கிறவங்க, 2வது பேலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடினவங்க. வஞ்சகத்தில் ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு, காயினுடைய வழியை பின்பற்றுறாங்க ஒரு சிலர். 2வது பீலியாமுடைய வஞ்சகத்தில் வாயிறாங்க. காயினுடைய வழி ஒன்று, பீலியாமுடைய வஞ்சகம். 3வது காரியம், கோராக் எதிர்த்து பேசின பாவத்துள்ளாகி கெட்டுப்பாங்க. கோராக் எதிர்த்து பேசினாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக அவங்க எதிர்த்து பேசினாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து பேசினாங்க. நான் உறக்க பேசுறதுக்கு ஸ்டுடியோ கிடையாது, எனக்கு உறக்க என்னால் பேச முடியாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எளிமையாக பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் இதை அங்கீகரிட்டோம். நீங்களும் அங்கீகரித்து எனக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாராங்க. ஆமென். யூதா நிருபத்தில் பொதுவான நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டு 11 அதிகாரத்தை இவர்களுக்கு ஐயோ. அப்போ யாருக்கு ஐயோ சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தாக்கா, ஐயோ சொன்னாம ஐயோ ஐயோ நரகம் தெரியுது சொல்லிட்டு தான் பாருங்க. ஐயோ சொன்னாக்கா ஒன்றுமே இல்லை, 0 சொல்லிட்டு அர்த்தம். ஓ காட் சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஓ காட் சொன்னாக்கா ஐயோ என்ன இப்படி நடக்குது சொல்கிறாங்க. இப்போ இங்கே சொல்ல இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, முதலாவது காயினுடைய நடக்கிறவங்க இருக்காங்க சொல்லிட்டு வேதம் உறுதிப்படுத்துது. காயினுடைய வழி என்ன, தன் சொந்த சகோதரனை அவன் கொலை பண்ணுறான். பொறாமையால் அவனை எரிச்சல் ஆயிடுது. சங்கீதம் 37:1 பொறாமை கொள்ளாத எரிச்சல் அடையாது சொல்லிட்டு 1வது வார்த்தை இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பொறாமை, எரிச்சல், அதை காட்டில் மோசமானது கோபம். கோபம் மூடனுடைய இருதயத்தில் குடிக்கொள்ளும் சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. கோபம் எங்கே இருக்குது, மூடனுடைய இருதயத்தில் குடிக்கொண்டு இருக்குமா. ஹல்லேலூயா. சரி, நான் கடந்து போக பிரயாசப்படுகிறேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. காயின் என்ன பண்ணுறாரு, தன் சொந்த சகோதரனை கொலை பண்ணுறான். 2வது பீலியாம் என்ன பண்ணுறான், வஞ்சகத்தில் விரைந்தோடி. என்ன வஞ்சகம் பண்ணுறான், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கே கர்த்தருக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறது, வஞ்சிக்கத்தில் விரைந்தோடி. வஞ்சிக்கத்தில் கூலிக்காக, பீலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. வஞ்சகத்தில் இன்றைக்கி
199% வஞ்சகத்தில் தான் இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து மனம் திரும்பு, நன்மை செய், உன்னை போல பிற நேசி, இதெல்லாம் இப்போ வந்து கை கொள்றதில்ல. மறைமுகமான எப்படி இருக்கு சொன்னாக்கா, வாய் வந்து துதிக்குதை கண்டு இருதயம் துதிக்கலை. தேவன் அந்த காலத்திலே வந்து நாகமான் கொடுத்த காணிக்க எலிசா வேணான்னு சொல்லிட்டான். இப்போ அப்படி இல்லை, காணிக்காக வாங்குறாங்க, தசமபாகத்தாக சர்ச்சை நடத்துகிறாங்க, காணிக்காக நடத்துகிறாங்க, கேட்டு வாங்குறாங்க. அந்த காலத்தில் வேணான்னு சொல்லிட்டார். அப்போ அதை பல கோடி ரூபாய் மதிப்பு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வஞ்சகமான காரியங்கள் செய்கிறாங்க. பீலியாம் என்ன செய்தான்? இஸ்ரேல் மக்கள் வராங்க, அந்த இஸ்ரேல் மக்களை பாலாக்கு என்ன பண்ணுறான், பயப்படுறான். ஏன்னா அவனை பீலியாமை கூப்பிட்டு சபிக்க சொல்கிறான். அவனால் சபிக்க முடியல. இருந்தாலும் அவன் யோசனை, கெட்ட யோசனை, வஞ்சகமான யோசனை சொல்கிறான். இவர்களுக்குள்ளே உங்கள் பெண்களை விட்டாக்கா இவங்க வந்து கெட்டுடுவாங்க, பரிசுத்தம் போயிடும் சொல்லிட்டு அந்த வஞ்சகமான எண்ணத்தை சொல்கிறான். சில பேர் அந்த வஞ்சகமான எண்ணத்தை சொல்லுவாங்க. பீலியாம் கூட வஞ்சகமான இறுதியும் இருக்குது. தேவனுக்காக தொண்டு செய்தாலும் இன்னொரு பக்கம் தான் வஞ்சகம் இருக்குது சில பேர்கிட்ட. சில பேருக்கு என்னங்க கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறதுக்கு. அப்போ பீலியாமை வந்து அந்த தேவத்துவத்தை வந்து தடுக்கிறான். அப்போ அந்த கழுதை வந்து அவனை வந்து சிவத்தோரமாக முட்டி ஓராயுது. அப்போது அவன் சொல்கிறான், பட்டையம் தான் அவனை வெட்டி இருப்பேன்னு சொல்கிறான். அப்போ அந்த பேசாத மிருகம் பேசியது சொல்லிட்டு வேதம் பேதுல எழுதப்பட்டிருக்கு. அப்போது தேவத்துவத்தை நிற்கிறது பார்க்குறான். உன் வழி தேவனுக்கு மாறுபாடாக இருந்தேன்னா நான் கிளம்பி வந்தேன். உன்னுடைய வழி தேவனுக்கு மாறுபாடாக இருந்தது. அப்போ காணுடைய வழியும் தேவனுக்கு மாறுபட்டதாக இருந்தது. கோரக்கூடிய வழியும் தேவனுக்கு மாறுபட்ட வழியாக இருந்தது. ஆனால் காயின் வந்து என்ன பண்ணுறான், கொலை செய்கிறான். அடுத்தது வந்து பிள்ளையாம் வந்து வஞ்சகம் பண்ணுறான், தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறான். இவரோட உன் பெண் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புனாக்கா அவங்க கெட்டுடுவாங்க, வஞ்சகமான யோசனை சொல்கிறான் பாலாக்கு. மூன்றாவது இந்த கோராக் புத்திரர் என்ன பண்ணுறாங்க, ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா, நாங்களாம் வந்து பரிசுத்த ஸ்தலத்தை போகக்கூடாதா, தீபம் காட்டக்கூடாதா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா பூமி பிளந்து அவங்களை விழுங்கி போட்டுது. பீலியாமுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, பீலியாம் அப்படி சொன்னனால அவனை கைத்தை வெட்டி போட்டாங்க. காயினுக்கு வந்து என்ன பண்ணார், ஆண்டவர் தேர்த்தி விட்டார். ஆனால் அவன் சொல்கிறான், என்னால் தாங்க முடியாது சொல்கிறான். அவர் அடையாளம் போகிற ஒன்றத்தில் அடையாளம் போட்டு அனுப்பிச்சிடறான். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு விரோதமான வழிகள், வஞ்சகமான கருத்துக்கள், எதிர்த்து பேசுறது, இது நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் இந்த வேத வார்த்தைகளை, இதுக்கு இணையான வேத வார்த்தைகளை பார்த்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். மறுபடியும் வாசிங்க. யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோராக்கு எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனான். இந்த 3 பேரும் பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனாங்க சொல்லுங்க, பாவத்துக்குள்ளாக. அப்போ இதெல்லாம் செய்து பாவம் சொல்லி வேதம் நல்லா சொல்லுது. கொலை செய்யறது பாவம், வஞ்சகத்தோடு இருக்கிறது பாவம், தேவனுக்கு எதிர்த்து பேசுறது பாவம். தேவனுடைய பிள்ளைக்கு கொலை செய்யுதுனாக்கா சரீர கொலை இல்லை, வாயாலே கொலை பண்ணிவிடுவாங்க சில பேர். ஏன்னாக்கா வாயின் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, வல்லமை இருக்குது. காயின் வந்து சரீரத்தை தான் கொலை பண்ணோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பொல்லாதது நாக்கு, பட்டயம். நாக்கு ஒரு பட்டயம் போல் இருக்குது. சரி, வஞ்சகம், எங்கே பார்த்தா வஞ்சகம், வஞ்சகமாக பேசுறது. தன்னை ஒருத்தர் தேடின்னு வரான்னு சொன்னால் அது வஞ்சகமாக. நான் அநேகர் நான் சொல்கிறது தப்பிதான் தான் என்னை மன்னிக்கணும். நான் கூட சில பேருக்கு தேவைகளை எதிர்பார்த்து போவேன். ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, விசுவாசம் சில பேர் கொடுக்குறாங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரருக்கு பயந்து அதிகமாக கம்மியாக தராங்க. ஆனால் ஊழியக்கார்ட்ட போய் நிற்கும் போது
ஜபிக்கிறேங்க, உங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஜபிக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளோ பாவம் தெரியுமா? பொய் பேசுறது. நமக்காக ஜபிக்க மாட்டாங்க, ஜபம் பண்ணுறாங்க, உங்களுக்காக ஜபம் பண்ணுறாங்க. நான் கூட அநேக இடத்துல போய் ஜபிக்கிறேங்க சொல்லுவேன், ஜபிக்க மாட்டேன். அது எவ்வளோ பெரிய பாவம். அவன் சாமுவேலையா சொல்கிறார், சாமுவேல் 1 சாமுவேலில் சொல்கிறாரு, நான் ஜபிக்காமல் போனால் அது பாவமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ ஜபிக்காத ஒரு பாவம் தானே, ஜபம் பண்ணுறேன்னு சொல்கிறது பொய் சொல்கிறது ஒரு பாவம் தானே. அல்லேலூயா. அதனால் இந்த கோராக்கு என்ன பண்ணுறாரு, பிலேயாம் என்ன பண்ணுறாரு, வெட்டி கோராக்கு என்ன பண்ணுறான், பூமி விழுங்கி போட்டு ஒன்று காயின் வழி, 2 பிலேயாம் வழி, 3 கோராக்கு வழியை பின்பற்றுறாங்க. கர்த்தர் நல்லவர். என்றைக்கும் சில பேர் ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரோட ஊழியர்களுக்கு விரோதமாக பேசின்னு இருக்காங்க. ஆனால் கிருபையின் காலம் இருக்கிறதா தப்பிச்சுறாங்க. நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னே பாவம் இருந்தது, நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னே பாவம் இருந்தது. கர்த்தர் நல்லவர். இங்கே 2-3 வேத வார்த்தைகளை பார்த்து கடந்து போக ஆசைப்படுகிறேன். காயின் என்ன சொல்லப்பட்டது, ஆதிகாமம் 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறாரு. ஆதியிலேருந்து பொறாமை வந்துச்சு. பிரசங்கி 4 நாளில் பூமியில் நீங்கள் எவைகளை செய்தாலும் அது அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்குது சொல்லிட்டு நடுவில் ஏறிட்டாரு பிரசங்கி, ஞானி ஏதுனார். நம்ம பூமியில் யாரை பார்த்தாலும் ஒரு பொறாமை உள்ளுக்குள்ள, ஐயோ அவர் நல்லா இருக்கார், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அவர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. 2வது வஞ்சகம் இருதயம் நிறைய பேருக்கு. 3வது எடுத்து பேசுகிற நாக்கு இருக்குது, வாய் இருக்குது. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். இங்கே வார்த்தையை பார்ப்போம். ஆதிகாமம் 4வது அதிகாரத்தில் 6வது, அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்த மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படி பார்த்துருக்கும், அவன் ஆசை என்னை பற்றி கொள்ளும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்போ இங்கே முக்கியமாக என்ன சொல்லப்பட்டு, காயினை பார்த்து சொல்கிறாரு, நன்மை செய்த மேன்மை இல்லையோ. 2000 வருஷமாக இந்த பைபிளில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். மனம் திரும்பல, ரொம்ப பேர் மனம் திரும்பல. என் வாய்க்கில் எத்தனையோ பேர் எனக்கு துரோகம் பண்ணி மனம் திரும்ப போயிட்டான். மனம் திரும்பல. அது என்ன காசு வந்தால் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு வக்கீல் ஒரு சபைக்கு வருவார். அந்த சபையில் அவர் இருப்பார், மெசேஜ் கொடுப்பார், செய்வார், எதுவும் காணிக்கெல்லாம் நல்லா கொடுப்பாரு. நான் போனால் கூட எனக்கு காணிக்கை கொடுப்பாரு, என்னை கவனிப்பாங்க, மெசேஜ் நல்லா கவனிப்பாங்க. அவருக்கு ஒரு இடம் ஒன்று இருந்தது. அந்த இடம் விற்க முடியாமல் இருந்தது. அது விற்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் என்னை கொண்டு போய் அந்த நேரத்துக்கு ஜெபம் பண்ணது, ஜெபிச்சுலாம் வந்தேன். அப்படி இருக்கச்ச அந்த சபையில் அவர் கொஞ்சம் சலசலப்பு உண்டாந்து சபையை விட்டு போயிட்டார். அவர் எதிர்பார்த்ததை விட பல கோடி ரூபாய்க்கு அந்த நிலம் விற்றது. அந்த சபைக்கும் ஒரு காணிக்கை கொடுக்கல, என்னையே கூப்பிட, யாரையும் கூப்பிடல. அந்த பணம் வந்தது, மனம் திரும்புதை கண்டி கர்த்தருக்காக மனம் திரும்புதில்லை, பணத்துக்காக மனம் திரும்புகிறாங்க, பதவிக்காக மனம் திரும்புகிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லினே போனாங்க. கர்த்தர் துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் மனம் திரும்ப தான் சொல்கிறார். வெளிப்படுத்தி மனம் திரும்ப சொல்கிறாரு. ஏன்னா மனம் திரும்புதல் முக்கியம். எதுக்கு மனம் திரும்ப சொன்னாங்க, நன்மை செய்ய மனம் திரும்பணும். உன்னை போல பிறகு நேசி சொன்னால் அதை மனம் திரும்பணும். சகோதரன் உன்னிடத்து கேட்டால் கூட அது மனம் திரும்புதான். மனம் திரும்ப சொல்ல வசனம் தாங்க, வசனத்தை வச்சுன்னா மனம் திரும்பணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவருக்கு வயவெளியே இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரனுடைய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அங்கே என்ன சொல்லப்பட்டது, வயவெளி இருக்கும்போது சமயத்தில் காயின் தன் சகோதரனுடைய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். விரோதமாக
இன்றைக்கி விரோதமான செயல்கள் நடக்குது. நான் கூட பல வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஆனால் எனக்கு சபை அமையல. நான் சுந்தரையா கிட்ட உடன் ஊழியக்காரன் இருந்தேன். எந்த ஊழியக்காரையும் என்னை நேசிக்கலை. கர்த்தர் தான் நேசித்தார். அவர் கால அனுப்பினா என்னை எல்லோரும் கைவிட்டாங்க. என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் பேசுவேன், சந்தேகத்தை கேட்பேன். சந்தேகம் கேட்டாக்கா அவங்களுக்கு என்ன ஆகிடும், என் மேலே வெறுப்பாயிடும். ரசிக்கப்பட்டு தெரியாத விஷயங்களை கேட்கறதுல என்னங்க தப்பு? யூதர்கள் பிள்ளைங்களுக்கு சந்தேகங்கள் சொன்னால் கேட்டாக்க சொல்லிக் கொடுப்பாங்க. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணால் தான் நம்ம மூளை வளரும், நமக்கு அறிவுத்திறன் நிறையா இருக்கும், யோசனை நிறையா இருக்கும், ஞாபக சக்தி வரும். சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே காயினை ஆபேல் கொலை செய்யணும். அதனால் முதலாவது காயினுடைய வழி, ரெண்டாவது ஆபேலுடைய வழி. ரெண்டாவது பிழையாமுடைய வழி. 2 பேதுல சில வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 286. சாரி, பேதுரு 2வது நிருபத்தில் சில வார்த்தை வாசேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 13-18 வார்த்தை வாசிக்கிறேன். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளுக்கும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்ணுகையில் நீங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாக வாழ்கிறார்கள். வேதத்தை வாசிங்க, கேளுங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாக வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தான் நிறைந்தவர்களும் பாவத்தோடு ஒட்ட அழியாதமாக இருக்கிற கண்கள் உடையவர்களும் பாவத்தை விட்டு ஒழியாதவர்களுமாகிய இருக்கிற கண்கள் உடையவர்களும் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகள் பழகின எதிரமுடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசையுடைய சாபத்தின் பிள்ளைகள் சொல்கிறாரு. இப்போ பொருளாசை இருக்கிறவங்க சாபத்தின் பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பழகின இறுதியமுடைய சாபத்தின் பிள்ளைகள். செம்மையான வையை விட்டு, அப்போ சில பேர் என்ன பண்ண, காயின் செம்மையான வையை விட்டுட்டான். செம்மையான வையை விட்டு திரும்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலாமின் வையை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் கடந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பாஷை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீரில்லாத கிணறும் சுயல் காற்று அடிப்புண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறது. என்றென்றைக்கும் உள்ள காரிலே இவளுக்கு காரில் நரகம் வைக்கப்பட்டிருக்கு சொல்கிறேன். அங்கே என்ன சொல்ல, சுயல் காற்று அடிப்புண்டு ஓடுகிற மேகங்களுமாய். அப்போது கொடுக்குறன்னு சொல்லியும் கொடாமல் இருக்கிறோம், நீரற்ற மேகங்கள் சொல்லி நீதிமன்றம் சொல்கிறேன். அப்போ மேகங்கள் தண்ணி இருக்கா, சில மேகங்கள் சில விதத்தில் என்ன பண்ணுறாது, அவங்க செய்ய மாட்டாங்க. கர்த்தர் அது மறைமுகமாக சொல்கிறாரு. இவர்கள் தண்ணி இல்லாத கிணறு. அப்போ தண்ணி இல்லாத கிணறு எதுக்கு தேவையில்லை, மூடிடலாம். சரி, நல்லது. சுயல் காற்று அழிப்புண்டு மேகங்களுமாக இருக்கிறாங்க. என்றைக்கும் காரில் இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. வஞ்சகமாக நடக்கிறவர்களிலிருந்து அரிதாய் தப்பினிடத்தில் இவர்கள் அகந்தியாய் வீண் வார்த்தைகள் பேசி மாமிச இச்சையினாலும் காம விகாரமும் இவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அதனால் நீங்கள் வாசிங்க, வேதத்தை வாசிங்க, நான் சொல்கிறது நீங்கள் தியானிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 13-18. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு,
அப்போ பீலியாம் பற்றி சொல்லப்பட்டு செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பெயோரின் குமாரனாகிய பீலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதி கூலியை விரும்பினார். தன்னுடைய அக்கிரமத்தை கடந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷ பாஷை பேசி தீர்க்க சொல்லி மதிக்கேட்டு தடுத்தது. ஒரு மதிக்கேடை ஒரு மிருகம் தடுக்குது, நம்ம தடுத்த கோபம் வருது. ஒரு மதிக்கேடான காரியம். தாவீது மதிக்கேடான காரியத்தில் நான் ஈடுபட்டேன். என் மதிக்கேடுனா என் புண்க அழுகேடு நாத்தை முடித்து சொன்னது. சங்கீதம் 38:5 சொல்கிற மதிக்கேடு. எல்லாருக்கிட்டையும் மதிக்கேடு இருக்குது, ஆனால் அது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. தங்கள் செய்து மதிக்கேடாக இருந்தாலும் அதை நல்ல காரியம் போல் பேசுவாங்க, செய்வாங்க. ஹல்லேலூயா. நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்காமத்தில் யோசுவால 13ஆம் அதிகாரத்தில் என்காம பிரவாசிக்கிறேன். யோசுவா 13ஆம் அதிகாரம் 286. பக்கத்தில் ஸ்தோத்திரம். வெளியில் பாட்டு கேட்குது, சப்தம் கேட்குது, இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். இங்கே யோசுவா 13ஆவது அதிகாரத்தில் 22வது வார்த்தை வாசிக்கிறேன். 13:25. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட பெயோரின் குமாரனாகிய பீலாம் என்னும் குரு சொல்கிறவனையும் பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். அப்போ யோசுவாவில் சொல்லப்பட்டு அந்த பீலியாம் குறி சொல்கிறோன்னு சொல்லப்பட்டது. அங்கே தேவனோடு பேசினாலும் தேவனோடு சொல்கிறத நான் செய்வேன், தேவன் சொல்கிறது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு வெகுமதி வேணா எல்லாம் சொல்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளான பெருமை, ஒரு கர்வம், அவன் என்ன சொல்கிறான், வஞ்சகமான வார்த்தை, யோசனை சொல்கிறான், வஞ்சக யோசனை. அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். காயினை என்ன தெட்டி விட்டார். ஆனால் அவன் அழுதானால கொஞ்சம் நெத்தியில் அடையாளம் போட்டு ஓசினார். இங்கே என்ன பண்ணுறாங்க, பீலியாம் என்னும் குறி சொல்கிறவனை பட்டயத்தை வெட்டி போட்டார்கள். யோசுவா 12:13 இருக்குது. யோசுவா 13:22 வார்த்தையில் அவன் குறி சொல்கிறோன்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் பார்ப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்த சுவிசேஷம் 335. வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்த 2வது 14வது வார்த்தை வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாருக்கும் குறைகள் இருக்கு. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசிதன பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பாக போடும்படி அவன் என்ன சொல்கிறார் பாருங்க. என்னென்ன செய்ய சொன்னாவன், விக்கிரங்கள் படைத்தவை புசிக்கும்படிக்கு செய்தான். பீலியாம் யோசனை பாருங்கள், கெட்ட யோசனை. சில பேர் கெட்ட யோசனை சொல்லுவாங்க, கர்த்தருக்கு விரோதமான யோசனை, கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் செய்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, நான் பாவம் செய்யல சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அக்னியாக சோதிக்கப்படும் போது அந்த வீடு எதனால் கட்டப்படும் சொல்லிட்டு அறியப்படும் சொல்லி கொரிந்தியரில் போல் சொன்னார். நீ கட்டின வீடு, தேவனுக்காக நீ செய்த தொண்டு, ஒரு வீடு இப்போ தெரியாது, அது தேவனுடைய அக்னியாக சோதிக்கப்படும் போது அப்போ வெளிப்படும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு வேசித்தனத்துக்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்ய பீலியாமுடைய போதகத்தை கை கொள்வதும் முன்னெடுத்துள்ளது. அப்போ பீலியாமுடைய போதகத்தை கை கொள்கிறாங்க, காயனுடைய வையை கை கொள்கிறாங்க. பீலியாமுடைய வையை போதகம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது பீலியாமுடைய போதங்கள். ஹல்லேலூயா. நான் கற்றுக்கின ஒன்று, நான் யாராக இருந்தாலும் முதல்ல சோத்திரம் சொல்லிடுறது. சில பேர் அந்த சோத்திரம் சொல்ல மாட்டாங்க, அங்கே 3 மாதத்தில் சிரிச்சினே இருப்பேன். ஸ்தோத்திரம் சொல்ல வச்சுனாங்க அவங்க மனதில் ஒரு விகல்பம் மறைமுகமான காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் சோத்திரம் சொல்லிட்டாக்கா அந்த இருதயம் சுத்தப்படும்.
ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல தான் பரிசுத்தமாகும், சுத்தமாகும். சரி, கர்த்தர் நல்லவர். ஆங்கிலம் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரங்க படைத்தவர்களை புசிப்பதற்கும். அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? விக்கிரக செய்யறதுக்கு ஜனங்களை அவங்ககிட்ட அனுப்பு, வேசிதனம் பண்ணதுக்கு உன் ஜனங்களை அனுப்பு சொன்னான். எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம். தேவனு எகிப்திலேருந்து உங்களை அதிசயம் செய்து கூட்டின்னு வர, இவர் அதிசயம் செய்கிறார். இன்றைக்கி சில பாசங்க அதிசயம் செய்கிறாங்க. இன்றைக்கி சரி ஏதோ வருது, பயங்கரம் வருது, இது அழிய போகுது, இது அழிய போகுது, இது வேறு அப்படி சொல்லப்பட்டது, இது இப்படி வந்து ஒருத்தர் சொன்னார் இயேசு கிறிஸ்து வர போகிறாரு. ஏன் இதாக ஒரு அறியான்னு சொல்லப்பட்ட வார்த்தை கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. அவர் வார்த்தை ரகசியம் யாருக்குமே தெரியாது வரப்போகிறது. இவன் சொல்கிறான் டேட்டை குறியர், டேட்டை குறியர் ஜோசியம் ஆகிட்டான். ஜோசியக்காரங்க பரிசுத்த ஆவி கிடையாது, எல்லாம் வஞ்சக ஆவி இருக்குது. பிலியாமுடைய வஞ்சக ஆவி, காயினுடைய தந்திரமாக கொலை செய்கிற ஆவி, கோராக்குடைய எதிர்த்து பேசுகிற ஆவி. ஆவிகளை பகுத்தரக்கூடிய ஞானம் வேணும்னு சொல்லி 1 சொல்லப்பட்டிருக்கு. 12, 13, 14 வாசிங்க அதிகாரங்களில். அதனால் என்ன சொல்ல, படித்தவர்கள் புசிப்பதற்கும் வேசிதனை பண்ணதுக்கும் ஏதுவான இடர் வைக்கிறான். கொடுக்க முன்னாடி ஒரு இடருக்குள்ள வைக்காது சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இவன் இடரல் பண்ணுறான். யார் இடர் பண்ணால் அவனுக்கு ஐயோ சொல்லி வசனம் சொல்கிறது. சரி, போனபடி பாலக் என்பவனுக்கு போதனை செய்ய பீலியாமுடைய போதகத்தை கையில் கொடுக்கிறவர்கள் ஒன்று. பீலியாமுடைய போதகம் நீ காணிக்க கொடுத்துருப்பா, தசம் கொடுத்து ஏதோ செய்துக்கோப்பா, எங்களை அதை பற்றி கிடையாது. எங்களுக்கு வேண்டிய தசம் வாங்கும், எங்களுக்கு வேண்டிய காணிக்க. நீ 2 பொண்டாட்டி வச்சுக்கோ, நீ பாவம் பொண்ணு, நீ மனையை தள்ளி விட்டுடு, எது ஒன்றா செய்ப்பா, எங்களை அதை பற்றி அவசியம் இல்லை. எங்களுக்கு வேண்டிய பணம் நீ கரெக்டாக தசம் கொடுத்துட்டு காணிக்கை போட்டு போயினேரு. உன் காரியத்தை நாங்கள் தலையிடுறது, உன்னை கடிந்து கொள்ள மாட்டாங்க. அவ்வளோதான். அப்போ இது என்ன பீலியாமுடைய வஞ்சகமான போதகம். காயின்னு பார்த்துன்னே இருப்பான். கொலை சொன்னால் கொலை, ரத்த கொலை கிடையாது. நீ சபைக்கு வராதப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏதாவது அவனுக்கு ஒரு கொடுக்க மனசு இல்லைன்னா தேர்ச்சி விட்டுடான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பீலியாம் ஒன்றுத்து உண்டு சொன்னார். அடுத்தது என்ன சொல்கிறது? இயேசுவின் ரத்தஞ்சயம் கர்த்தர் கோராக்கு பார்ப்போம். எண்காமம் 26வது அதிகாரத்தில் 205. இங்கே கோராக்கு வந்து எண்காம் 26:10 பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராக்கையும் வீங்கினதினாலும் அக்னி 250 பேரை பட்சித்தாலும் அந்த கூட்டத்தை செத்து ஒரு அடையாளமானாங்க. செத்து போயிட்டாங்க. அங்கே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதே எண்காமி 25வது அதிகாரம் எண்காமியம் 25வது அதிகாரத்தை 18 பெயோரின் சங்கத்தினாலும் பெயோர் சிவ நிமித்தம் பாதை உண்டான நாளில் குத்துண்டா அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான பிறப்பினுடைய குமாரத்தின் சங்கதிகளும் அவர் உங்களுக்கு செய்த சர்பனையினாலும் உங்கள் மோசம் போக்கின நெருக்கினார்களே என்றார். இப்போ அந்த கோராக்கு என்ன பண்ணுற, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கூட செய்வோம். இங்கே பாருங்கள் 26:9 படிக்கிறேன். எலியாவின் குமாரர் தெமுவேல், நாத்தான், ஆபிராம் என்பவர்கள் இந்த நாத்தான் ஆபிராம் என்பவர்களோட சபையாக பேர் பெற்றவர்களாக இருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணி கோராக்கின் கூட்டாளியாகிய மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். சரி, அப்படி விவாதம் பண்ணால் என்ன ஆச்சுனாக்கா அவங்கள வந்து பூமி விழுங்கி போட்டது. எண்காமம் 16 அந்த காரியங்கள் பெரிய காரியங்கள் நான் சுருக்கமாக பேசுகிறேன். எண்காமம் 16 30வது வார்த்தை வாசிக்கிறேன். அதுக்கு ஒத்த வாசிகள்.
ஹல்லேலூயா. இங்கே 16 30வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே என்ன பண்ண, அப்போது மோசே 28 வார்த்தையிலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போது மோசே, இந்த கிரியைகளெல்லாம் செய்வதற்கு கர்த்தரை நான் அனுப்பினான் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்னால், மோசே நான் என் மன இஷ்டத்துப்படி செய்யலப்பா, எனக்கு ரொம்பவே தன் மன இஷ்டப்படி செய்கிறாங்க. ஆண்டவர் சர்ச்சை கட்ட சொன்னார், ஆண்டவர் 2 வீடு வாங்க சொன்னார், ஆண்டவர் என்னால் வாங்க சொத்து ஆகிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து. நான் என்ன சொல்கிறது, நமக்கா காணிக்க காசு நீ சாப்பிட ஆசை எனக்கு, அது சரி, தசமாதம் பிரித்தேன். அதில் வர காசு ஏழைங்களுக்கு ஒரு 2 வீடு கட்டி கொடு, இல்லை ஒரு 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. உன் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுறீங்களா? ஒன்றுமே இல்லாத நான் வந்தேன், ரிக்ஷா ஓட்டின்னு இருந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் உன் பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது, கல்யாணம் பண்ணி உன் பிள்ளைங்களுக்கும் ஒரு வீடு இருக்குது. அதே போல் எல்லாருக்கும் வேணும். உங்கள் கர்த்தருடைய காசு தானே அது, உங்களோட சொந்த தாய் தகவல் சுதந்திரமான காசு இல்லையே, செய்யலாமே தாராளமாக. கேட்கணும் கொடுசுன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த வஞ்சமான இருதயம் வேணாம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ சொல்கிறாரு, என்னை அனுப்பான் என்றும் நீங்கள் எதனால் அறிவிக்கிறனா, சகல மனிதரும் சாகின்றபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தரை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தை இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுடைய உண்டான யாவற்றையும் வீங்கு போட்டதே. ஆனால் இந்த மனிதர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்க என்றார். அவன் இந்த வார்த்தைகளாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்று இந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்கின் சகல மனிதர்களையும் அவருக்கு உண்டான எல்லா சகல பொருட்களையும் வீங்க போட்டது. இவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் அழிந்து போனார்கள், பாவத்துக்குள்ளானாங்க. அதனால கர்த்தர் நல்லவர். யூதால சுருக்கமாக சொல்கிறாரு, இவர்களுக்கு ஐயோ, காயினுடைய வழியில் நடக்கிறவங்க, பீலியானுடைய வஞ்சகத்தில் நடக்கிறவங்க, கோராக்கு எதிர்த்து பேசின வார்த்தைகள் போல எதிர்த்து பார்த்தேன் இருக்காங்க, அவங்களுக்கு ஐயோ சொன்னார். அதனால் தேவனுடைய வழியில் நடப்போம், தேவனுக்கு பிரியமான காரியம் செய்வோம், தேவனுக்கு பயந்திருப்போம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆமென்.